ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிறுபயிறு பருப்பு வச்சு ஒரு சின்ன டால் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சிறுபருப்பை நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு அளவு. 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வச்சா போதும். பருப்பு ரொம்ப வெந்துட்டா ரொம்ப ஒரு மாதிரி பிசுக்கு தன்மை வந்துடும். ரொம்ப வேக வைக்காதீங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியும் பார்த்து கரெக்டாக வைங்க. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சனால எனக்கு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே கண்டிப்பாக இது ரெடி ஆகிடும். அந்தளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. யாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டாலுக்கு, பட் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க, ஏன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும். அதனால் பொறுமையாக ஊற்றுங்க, இல்லைனா கையில் கண்டிப்பாக தெரிச்சிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் ரெசிபி நிறையா போட்டிருக்கேன். கண்டிப்பாக உள்ள பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கண்டிப்பாக கேளுங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ மீடியமில் ஒரு கொதிச்சா போதும். ஏன்னா அந்த பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். கூடவே நம்ம கொத்தமல்லி எவ்வளோக்கு தூரம் ஆட் பண்ணுறோமோ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பொடிசை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான ஒரு பருப்பு டால் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரிக்கெலாம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ இருக்கிற டால் பாருங்கள், நைட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்தது எங்களுக்கு இட்லிக்கு. இந்த மாதிரி செய்யும்போது பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால டாக்டர் இட்லி, தோசை இந்த மாதிரி லைட் ஃபுட்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் சேர்த்து ரெசிபி போடலான்னு சொல்லி சேர்த்து போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. ப்ரௌனி பிஸ்னஸ் இப்போதைக்கு ஒரு 1 வீக்காக நான் பண்ணவே இல்லை, ஏன்னா உடம்பு சரியில்லாதனால. கண்டிப்பாக நான் திரும்ப பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ